வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, தக்காளி சட்னி தோசைக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் என்னென்ன போட போகிறேன்னா, தக்காளி, பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அவ்வளோதான். சிம்பிளாக தான் சொல்லி தர போகிறேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சன்ஃப்ளவர் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சமாக நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த உளுந்தம்பருப்பு ரொம்ப எல்லாம் போட தேவையில்லை. ரொம்ப போட்டோம்னா கொஞ்சம் சட்னியில் வந்து இந்த உளுந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விழுவிழுப்பாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சமாக போட்டு நல்லா சிவக்க வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா லேசாக ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. மிளகா வத்தல் 4 வத்தல். நான் தக்காளி வந்து எத்தனை தக்காளி போட்டிருக்கேன்னா 3 தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். அதனால் அந்த உளுந்து வந்து ரொம்ப இதுவாகிடக்கூடாது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கருகிரும். அதனால் அப்படியே ஒன்றா போட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. காஞ்ச மிளகாயெல்லாம் லேசாக வறுபட்டாலே போதும். நல்லா வறுபட்டுச்சுங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வறுக்கிறது எதுக்காக அப்படின்னா வாசனைக்காக வேண்டி. உளுந்து பார்த்திங்களா, இப்போ நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா செவக்க வந்துடுச்சு. நம்ம செவக்க வெந்ததுக்கப்புறமா இதுகளெல்லாம் போட்டோம்னா கருகிரும். அதான் இது சும்மா ஒரு 2 கிண்டு கிண்டின உடனே தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நான் போட்டேன். தக்காளி வந்து 3 தக்காளி. அதுக்கு வந்து வெங்காயமும் சரி தக்காளியும் சரி ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளிக்கு தகுந்த மாதிரி உப்பு, இந்த 4 இந்த கல் உப்புனாலும் நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதும். இந்த உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் தக்காளி போட்ட உடனே இந்த உளுந்து வந்து கருகாது. சரிங்களா, செவந்து கரெக்டாக இருக்குது. இது நம்ம நல்லா செவக்கட்டும். செவந்து வந்ததுக்கப்புறமா இதை போடுவோம்னா உளுந்து வந்து கருகிரும். அதுக்காக அது பாதி வெள்ளையாக இருக்கும்போதே போட்டுறணும். போட்டு ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு வதக்கணும். அவ்வளோதான். இந்த வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த கடாயிலே வச்சுருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியது. நல்லா ஆறிடுச்சு. ஏதோ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. வச்சு போட்டுட்டு ரொம்ப தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த சாறு ஒட்டி இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும்தான். அதை அப்படியே வச்சு அதை மட்டும் அப்படியே ஊற்றிடணும். அரைச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மழுமழுன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு குறைஞ்சிரும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் அப்படி தாளிச்சிட வேண்டியதுதான். ஸ்டவ் ஆன் பண்ணி சிறு இதில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே தாளிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வேறு எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கோம். அதனால் இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஸ்டவ்வை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிட்டா நல்லது. கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். எப்போயுமே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போதும் சரி, வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிக்கும் போதும் நம்மளுக்கு வந்து அந்த கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுக்க பார்த்தீங்களா விழுது, அவ்வளோதாங்க. அது இட்லி தோசைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியே எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த ஜாரை வந்து நல்லா வலித்து தான் போடணும். முதல்ல அந்த தண்ணி வந்து அந்த சட்டியில் வந்து எண்ணெய் ஒட்டி இருக்கும், வெங்காயம் இதெல்லாம் அந்த இது ஒட்டி இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கழுவி ஊற்றணும். இப்போ இதில் மட்டும் இந்த ஜாரை மட்டும் நல்லா
வலித்து வலித்து போட்டாலே போதும். மறுபடியும் தண்ணி ஊற்றினோம்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தோசை இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.